ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் யுவராஜ். இப்போ ஏற்கனவே நம்ம மாடிஃபையர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். இப்போ மாடிஃபையர் செகண்ட் பார்ட் பார்க்குறோம். சரிங்களா? இதில் என்னென்னா எல்லா மாடிஃபையர்ஸும் நான் ஆட் பண்ணல. சில மாடிஃபையர்ஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எப்படி எடுக்கிறது, என்ன எடுக்கிறது, கீ டேர்ம்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி. ஸோ நான் என்ன இப்போ பண்ணியிருக்கேன்னா, ஒரு சாம்பிள் சார்ட் கொடுத்துருக்கேன். அந்த சாம்பிள் சார்ட்டில் எப்படி நீங்கள் கீ டேர்ம்ஸ் வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மாடிஃபையர் 22. ஸோ மாடிஃபையர் 22 அப்படின்னா இன்க்ரீஸ் சர்வீசஸ். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் சர்வீஸ் என்ன? இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஓவர் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர் டைமுக்கான சார்ஜஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஒரு டாக்டர் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு 1 hour ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுங்க. ஸோ லெட்ஸே அந்த 1 hourக்கு மேலே அந்த டாக்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுத்து அந்த ப்ரொசீஜர் முடிக்கிற மாதிரி இருக்குது. அது எதுவும் இருக்கலாம், டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால அந்த 1 hour முடிக்க வேண்டிய ப்ரொசீஜர் 1 hour, half an hour, 1 hour எக்ஸ்டெண்ட். அப்போ என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா டைமுக்கு ப்ரொவைடருக்கு, அதாவது ப்ரொவைடர் சர்ஜனுக்கு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும். சரி, அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு எது கீ டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படினாலும் உங்களுக்கு சிபிசி எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்கன்னா எப்பவுமே ரூல் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்வியூ போயின்னா டைரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. பட் நான் இது வந்து ஒரு சாம்பிள் சிபிசி எக்ஸாம் ஃபார்மேட்டில் இருக்க ஒரு கொஸ்டின் பேப்பரோட சாம்பிள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி ரூல் அவுட் பண்ணுறோம், எப்படி நம்ம ஆன்சர் இருக்கோம் அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷன் நம்ம 2 ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அண்ட் ஆப்ஷன் ஏ நான் ரூல் அவுட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த ரிப்போர்ட் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பார்க்க வேண்டிய டைம் இல்லை நான் பார்க்க வேண்டிய கீ டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான்: டைம் கன்சியூமிங், டிடிஎஸ் அண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரா டு லைசன்ஸ் த அடிஷன்ஸ் டு ஃப்ரீ அப் தி என்டையர் லெங்த். இதுதான் என்னோட கீ டேர்ம். ஸோ உங்களுக்கு எப்போ நீங்கள் 22 மாடிஃபையர் ஆட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கீ டேர்ம் மாதிரி இருக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம 22 மாடிஃபையர் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் ப்ரொவைடருக்கு, இல்லைனா அது நார்மலாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஏஎன்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ரூல் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ பிஎன்சி பார்த்து நீங்கள் இந்த ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, இதை பற்றி நான் ஆக்சுவலாக டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு தான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு பார்க்குறேன். அது மேலே போனால் நிறைய போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இப்போ நான் எப்படி ரூல் அவுட் பண்ணிட்டு சொன்னேன், என்ன கீ டேர்ம் நான் சொல்லிட்டேன் 22. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52 மாடிஃபையர். ஸோ 52 மாடிஃபையர் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரெடியூஸ் சர்வீசஸ். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொசீஜரில் பண்ணும்போது என்ன கீ டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கீ டேர்ம்ஸ்: எண்டோஸ்கோப் could not be engaged due to high grade narrowing. இது ஒரு கீ டேர்ம். ரெண்டாவது, ரிப்பீட் எக்ஸாமினேஷன் இஸ் நாட் பிளான்ட் அட் திஸ் டைம். ஸோ மாடிஃபையர் 52க்கும் 53க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நிறைய பேருக்கு 52 அண்ட் 53 டிஃப்ரென்ஸ் தெரியணும். அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, எப்போ 52 யூஸ் பண்ணுறது 53 யூஸ் பண்ணுறதுன்னு. ஏன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. ரெண்டுமே ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுதான் 52 வந்து ரெடியூஸ் சர்வீசஸ், 53னா டிஸ்கன்டினியூ ப்ரொசீஜர்ஸ். ரெடியூஸ் சர்வீஸ் என்ன? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், லெட்ஸ் 100 ரூபாய் கேட்குறாங்க ஆட்டோக்காருக்கு. லெட்ஸ் ஒரு 4 கிலோமீட்டர் போனால் 100 ரூபாய் கேட்குறாரு ஆட்டோக்கார். ஆனால் ஆட்டோ ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஆட்டோக்காருக்கு ஃபுல் நம்ம அமௌண்ட் பேமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது வரைக்கும் என்ன விடுக்கு அதான் தரப்போம். அதே மாதிரி டாக்டருக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாருன்னா அந்த ப்ரொசீஜர் சேர்த்து தான் மொத்தமான காசு. லெட்ஸே ஒரு சர்ஜரிக்கு $100 ஆகுதுன்னா அந்த டாக்டருக்கு $100 எப்போ கிடைக்கும்? அந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணால் $100 கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, அந்த ப்ரொசீஜர் வந்து பாதியில் நிறுத்திட்டாங்க. ஸோ அதனால அந்த ப்ரொவைடருக்கு $100 கொடுக்க முடியாது. ஸோ அதனால அந்த பேமெண்ட் கம்மியாகும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்க மாடிஃபையர் வந்து பேமெண்ட் வரும், பேமெண்ட் வரதுக்காக மாடிஃபையர் ஆட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் பேமெண்ட் டிக்ரீஸ் ஆகும். சில சமயம் மாடிஃபை போட்டால் அப்படியே பேமெண்ட் அப்படியே இருக்கும். ஸோ பேமெண்ட் வரதுக்காக மட்டுமே மாடிஃபை ஆட் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் மாடிஃபை, லேட்டரல் மாடிஃபை, பேமெண்ட் மாடிஃபைனா 2 கேட்டகரி ஏற்கனவே சொல்லியாச்சு லாஸ்ட் கிளாஸில். ஓகே, ஹோப் இந்த 2வது சினாரியோ உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 2 விஷயம். இதில் மெயின் விஷயம் என்னன்னா, ரிப்பீட் எக்ஸாம் இஸ் நாட் பிளான்ட் அட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் இங்கே ரிப்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் பிளான் டுமாரோ இல்லை இஸ் பிளான் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொன்னால் இங்கே 52 தான் 53 வந்துடும். கிளியர்? ஸோ அப்போ இதில் அகைன் சி அண்ட் டியை நீங்கள் ரோல் அப் பண்ணுவீங்க. ஏ அண்ட் பி வந்து நீங்கள் என்னென்னா அந்த ப்ரொசீஜர் பார்த்து என்ன ப்ரொசீஜர் வந்து நீங்கள் ரோல் அப் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு கோடு வரும் உங்களுக்கு. ஸோ 52ன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு சிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷம் தான் ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் எப்படி எடுக்கணும்னா இதுதான், இந்த கீ டேர்ம்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த 4 ஆப்ஷனில் கட் ஷார்ட் பண்ணி
4லேருந்து 2, 2லேருந்து 1 கொண்டு வரணும். இதான் உங்களுக்கு சிபிசி எக்ஸாமோட மெயின் கிரைட்டீரியா. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது 58 and 78. இதுவும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். 58 மாடிஃபையர்னா என்ன, 78 மாடிஃபையர்னான்னு நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு சர்ஜரி பண்ணாங்கன்னா அதில் வந்து குளோபல் காம்பனன்ட் ஒன்று இருக்கும். குளோபல் காம்பனன்ட் என்னன்னா ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் என்னென்ன இன்க்ளூசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஆப்ரேட்டிவ், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சர்ஜரி பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கே சர்ஜரியில் அட்மிட் பண்ண மாட்டாங்க, எமர்ஜென்சி கேஸ் தவிர. சில சர்ஜரிஸ்லாம் வந்து டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் கேப் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேஷண்ட்டை ஒரு 2 நாள் முன்னாடி அட்மிட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பேஷண்ட்க்கு லெட்ஸ் ஏதாவது சிஸ்டமிக் காம்ப்ளிகேஷன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு, இல்லை டயபிட்டிஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நார்மல் கொண்டு வருவாங்க. அந்த நார்மல் கொண்டு வரதுக்கு 1 நாள் இல்லை 1.5 நாள் 2 நாள் ஆகும். அப்போ அதை ஃபர்ஸ்ட் நார்மலாக கொண்டு வந்துட்டு அதுக்கு தான் சர்ஜரி ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த அட்மிஷன் டேட்லேருந்தே உங்களுக்கு வந்து அந்த குளோபல் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகும். குளோபல் பேக்கேஜ்னா என்ன, ஒரு லெட்ஸே ஒரு சர்ஜரி, ஒரு பைபாஸ் லெட்ஸே ஒரு 5 lakhs 6 lakhs ஆகுதுன்னா, இதை நான் பேச எல்லாமே யூஎஸ் ஹெல்த் கேர் தான், நான் இந்தியா பற்றி பேசுகிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல லெட்ஸே ஒரு 5 lakhs, லெட்ஸே இந்தியன் அமௌண்ட்டில் 5 lakhs ஆகுது அப்படின்னு வச்சுங்கன்னா, அந்த 5 lakhsல என்னென்ன கவர் ஆகும், ப்ரீ ஆப்ரேட்டிவ், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ். ப்ரீ ஆப்ரேட்டிவ் அப்படின்னா சர்ஜரிக்கு முன்னாடி இருந்தே ப்ரீ ஆப்ரேட்டிவ் கவர் ஆகும். இன்ட்ரா ஆப்ரேட்டிவ்னா டியூரிங் த சர்ஜரி. போஸ்ட் ஆப்ரேட்டிவ்னா ஆஃப்டர் த சர்ஜரி. ஸோ லெட்ஸே நம்மளுக்கு சர்ஜரி பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி பிரிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குளோபல் டேஸ் கொடுத்துருப்பாங்க. சில சர்ஜரி வந்து 0 days தான் குளோபல் டேஸ். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த மாடிஃபைலாம் அப்ளிகபிள் ஆகாது, சரிங்களா? ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ குளோபல் டேஸ்ன்னு சொல்லும்போது மைனர் குளோபல் டேஸ் இருக்கு, மேஜர் குளோபல் டேஸ் இருக்கு. சில ப்ரொசீஜர்ஸ் வந்து மைனர் குளோபல் டேஸ் 10 days அந்த மாதிரி தான் மைனர் குளோபல் டேஸ். சில சர்ஜரி வந்து மேஜர் குளோபல் டேஸ் 90 days வரைக்கும் அந்த குளோபல் டேஸ் இருக்கும். ஸோ அந்த குளோபல் டேஸ்க்குள்ளேயே பேஷண்ட் ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு 58 78 மாடிஃபையர்லாம் ஆட் பண்ணுவோம், சரிங்களா? யூஸ்வலா வந்து அந்த குளோபல் டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட் வாங்கக்கூடாது, ப்ரொவைட், ஏன்னா பண்டில் பேக்கேஜ் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ இது என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன்னா, 2 விஷயம் பார்க்கணும் இங்கே 58 and 78க்கு. ஒன்று வந்து பிளான் ரிட்டர்ன். ஸோ 58ன்றது பிளான் ரிட்டர்ன் ஃபார் தி பிளான் ரிட்டர்ன் டு தி ஆப்ரேட்டிங் ரூம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ லெட்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ஓப்பன் டிரெக்ஷன் இல்லை க்ளோஸ் டிரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு லெட்ஸ் பிஓபி போட்டிருக்காங்க. பிஓபி போட்டவுடனே டாக்டர் என்ன சொல்றாரு, இன்னும் 1 week கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ 1 week கழிச்சு கரெக்டாக வராங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க, ஓகே, அப்போ பிரச்சனை கிடையாது. ஸோ ரிட்டர்ன் டு த ஆப்ரேட்டிங்கும் அது கரெக்டாக முடிஞ்சிச்சு. ஆனால் 58 என்னன்னா அன்பிளான் ரிட்டர்ன் டு த ஆப்ரேட்டிங் ரூம். அப்படின்னு அர்த்தம்னா 10 days கழிச்சு டாக்டர் வர சொல்றாரு. ஆனால் இப்போ என்னன்னா 4th டேவே பேஷண்ட் வராங்க. பேஷண்ட்டுக்கு வந்து அன்ஈசினஸ் இருக்கு, ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கு, இல்லை கை மரத்துப்புறம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு, இல்லை அந்த இடத்துல ஏதோ சரியா இல்லை, ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி டைம் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட் வந்து 10 நாள்ன்றது ஒரு 4 நாளோ இல்லை 5 நாளோ வந்துடுவாங்க. அப்போ அதான் அன்பிளான் ரிட்டர்ன். ஸோ இங்கே கீட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ therefore a planned return to the surgery results in the removal of the catheter. ஸோ அப்போ இங்கே பிளான் ரிட்டர்ன்ற போது நம்மளுக்கு என்ன மாடிஃபை 58 78 பார்த்துங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 58 மாடிஃபை 78 மாடிஃபை டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும், இல்லையா? ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் டவுட் எதுவும் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ 58 78 அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் பிளான் ரிட்டர்னா அன்பிளான் ரிட்டர்ன் பார்த்து இருக்க வேண்டியது தான் நம்மளுக்கு நம்மளோட கரெக்ட் கோட், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் மாடிஃபை 51. ஸோ இந்த மாடிஃபை 51 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளுக்கு வந்து சேம் செக்ஷன், இப்போ லெட்ஸ் சே டைஜஸ்டிவ் அப்படின்னா டைஜஸ்டிவாக இருக்கலாம், இல்லை வேற வேற செக்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா மல்டிபிள் ப்ரொசீஜர் டன் ஆட் த சேம் டைம் போது நம்ம 15 மாடிஃபை ஆட் பண்ணுவோம். யூஸ்வலாக என்னன்னா இந்த 51 and 59, அதாவது டிஸ்டிங் சர்வீஸ் அண்ட் 51 யூஸ்வலாக என்ன ஆகும்னா லோவர் பில் வேல்யூ தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆஃப் சிம்பிள் நெக் வூண்ட் அண்ட் க்ளோஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிளாவிக்கல் ஃப்ராக்சர் வில் பி கோடஸ். இதான் கோடு. ஸோ 23500 and 12005. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மாடிஃபை 51 ஆட் பண்ணிக்கிறோம், கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் 57 டெசிஷன் ஃபார் சர்ஜரி. இதுவும் சில பேர் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதில் மெயினாக என்னன்னா, it is to be used in circumstances where a major surgery is performed within less than 24
24 hours of the initial evaluation. அதாவது ஒரு நாளுக்குள்ளேயே இது டிசைட் பண்ணி இமீடியட்டா பண்ணாங்க. அப்பதான் நம்மளுக்கு இந்த இந்த இஎன்எம் சர்வீசஸ்ல 57 மாடிஃபை ஆட் பண்ணோம். சரிங்களா? 9928457 எமர்ஜென்சி ரூம் இஎன்எம் சர்வீஸ். அதுக்கப்புறம் அப்பெண்டெக்டமி ஃபார் ரப்சர் அப்பெண்டிக்ஸ். கிளியர்? ஸோ அப்போ வந்தவொடனே பேஷண்ட்டுக்கு இந்த அப்பெண்டிக்ஸ்ன்றது ரப்சர் வந்து ரொம்ப சிவியரான கண்டிஷன். இது வந்து எமர்ஜென்சியா பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பொறுமையா 4 எடுத்து 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி பண்ற ப்ரொசீஜர் இல்லை. இது வந்து இம்மிடியட்டா பண்ற ஆப்ரேஷன். சரிங்களா? ரொம்ப டைம்ல எடுத்துக்க மாட்டாங்க. வித்தின் 1 or 2 days அதை பண்ண வேண்டிய சர்ஜரி. ஏன்னா ரொம்ப பெயினுக்கு பேஷண்ட் வந்து பெயின் டாலரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இது 57. ஸோ அது எப்போ ஆட் பண்றோம்னா within a day அதை டிசைட் பண்றாங்க. ரெண்டாவது that should be added along with the ENM service. கிளியர்? அதுதான் இங்க 99284 57 ஆட் பண்ணிருக்கோம். கிளியர்? ஓகே, ஃபைனல் மாடிஃபை 7677. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சேம் டே சேம் ப்ரொசீஜர் சேம் ப்ரொவைடர் டிஃப்ரெண்ட் டைமிங் அப்படின்னா 76 மாடிஃபை. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா 71045 71045 சேம் டே. ஓகே, டாக்டர் ஏ 10 o'clock எடுத்துக்காரு. டாக்டர் ஏ அதே டாக்டர் 5 மணிக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ செகண்ட் டைம் வரும்போது 76 மாடிஃபை ஆட் பண்ணுறோம். செகண்ட் சினாரியோ பாருங்க, அதே மாதிரி தான். பட் இங்க என்னன்னா சேம் டே சேம் ப்ரொசீஜர் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர் டிஃப்ரெண்ட் டைமிங். இப்போ 10 மணிக்கு டாக்டர் ஏ வந்திருக்காரு. நெக்ஸ்ட் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ப்ரொவைடர் பி வந்திருக்காரு. ஸோ அப்போ ப்ரொவைடர் பிக்கு என்ன பண்றீங்க, மாடிஃபை 77 பில் பண்றோம். ஃபர்ஸ்ட் சினாரியோ ஏன் 76 ஆட் பண்ணோம், அது வந்து சேம் ப்ரொவைடர். ஓகே, சேம் டே சேம் ப்ரொவைடர் டிஃப்ரெண்ட் டைமிங் சேம் ப்ரொவைடர் அப்படின்ற போது நம்மளுக்கு மாடிஃபை 76. சேம் டே சேம் ப்ரொசீஜர் டிஃப்ரெண்ட் டாக்டர் டிஃப்ரெண்ட் டைமிங்னா 77 மாடிஃபை ஆட் பண்ணுறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். இன்னும் கொஞ்சம் சில இன்ட்ரோடக்டரி பார்ட்ஸ்லாம் இருக்கு. லைக் வந்து ஆட் ஆன் கோட்னா என்ன, அந்த மாதிரிலாம் சிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதுக்கு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, until then thank you so much for your support. வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் யாராவது வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னா திருப்பி கூப்பிடுங்க. நான் என்னோட நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கமெண்ட்ஸும் பண்ணலாம், அதே நான் பார்க்குறேன். ஓகே, நான் இப்போதைக்கு சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் போட்டுருக்கேன். மேக்ஸிமம் வந்து 10 to 10 minutes தான் வீடியோஸ் நான் பிளான் பண்ணுறேன். ஓகே, சின்ன சின்ன கான்செப்ட் எல்லாமே நான் போட முடியாது. நான் சொன்ன டைம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால எப்பப்போ டைம் இருக்கோ அப்பப்போ நான் வீடியோ ரெடி பண்ணி நான் போட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டீம். See you in the next video. Thank you. Bye. Have a great day.